அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இருக்கஞ்செடியோரம் இருக்கி பிடிச்ச மாமா, ஒரே எருக்கஞ்செடி பக்கத்தில் நின்றுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தானுங்க டிரைவ் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று நீங்கள் ஆக்சுவலாக வண்டியினுடைய மொத்த பேஸ் லிஃப்ட் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம 2026 மகேந்திராவுடைய 7XO பல எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன ஏதுன்னு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டிரைவ் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓட்டுறக்கு எப்படி இருக்குது, மற்றபடி இன்ஜினு இதெல்லாம் அதே தான். பட் நேற்று பேசின விஷயத்தில் ஒரு விஷயம் நான் மெயினாக 2-3 விஷயம் மறந்துட்டேன். அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். அது என்ன ஏதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே நம்ம பயங்கரமான குண்டுங்குழி ரோடு, ஷோல்டிங் ரோடு, அந்த ரோடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் சஸ்பென்ஸோட வேலைத்தனமெல்லாம் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால தானுங்க. போகலாங்களா? வாங்க போகலாம். ஏறின உடனே அந்த இன்ஜினுடைய வைப்ரேஷன் அது சொல்லவே வேண்டியது இல்லைங்க. டீசலு அந்த 2.2 எம்காக ஓடுது. அந்த ஒரு சின்ன லைட்டாக அந்த கிருகிருங்க அந்த சத்தத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. மற்றபடி ஸ்மூத் கீத்தில் பழைய வண்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த பாடி வைப்ரேஷன் இதெல்லாம் இல்லை. டேஷ்போர்டு மேலே வைக்கும்போது மட்டும் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சுது. மற்றபடி பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன் வேற எங்கேயும் தெரியல. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. அப்படியே சும்மா காலை வைக்க 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 டார்கன் நொட்டுற கீர் பாக்ஸ் இல்லைங்க, அது வாட்டுக்கு போயிட்டுருக்குது. குறிப்பாக பேச வேண்டியது சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் நான் இப்போ ஓட்டுற விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்ன இருந்தாலும் நான் அவர் வேலுச்சாமி அண்ணன் கூட நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்கிறேனுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட நான் சஸ்பென்ஷனை பற்றி தான் பேசணும்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப டெப்த்தாக பேசியிருப்பார். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேனுங்க. இன்டர்வியூ வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். அதில் இப்போ நம்ம ஓட்டும்போது நம்மளுக்கு ஏதாவது ஃபீல் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வண்டியில் கண்டிப்பாகவே மாற்றங்கள் தெரியுதுங்க. நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இது என்னென்னா, இந்த அடாஸ் இப்போ வேலை செய்கிறதே ரோட்டு விட்டும் கூட கீழே இறங்க கூட மாட்டேங்குது. அப்படியே ரோட்டில் தள்ளி விட்டுருது. நம்ம அப்படியே போகிறக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுங்க. பேசிட்டு அப்படியே லைட்டாக அப்படி லெஃப்ட் போடுறது, அதே தள்ளுது ரைட்டில். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக டேமன்சி டேம்பருங்கிற சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த சஸ்பென்ஷனில். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான். அது என்னதாங்க இங்கிலீஷில் சொல்கிறது, மேக்கன் ஸ்ப்ரெட்டு அந்த அந்த இதோ இங்கிலீஷில் அந்த சஸ்பென்ஷன் தானுங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஃப்ரண்ட்லேயும் எஃப்டிடி, பின்னாடி எஃப்டிடி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருந்தாலும் டிசிஎக்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது விதமாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சஸ்பென்ஷனுடைய பார்ட் பார்த்திங்கன்னா அவங்க நேற்று பிரித்து வச்சு எனக்கு டெமோவாக காமிச்சிருந்தாங்க. நான் போய் அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் விலாவரியாக பார்த்தேன். ஒரே ஒரு சேக்கப்சர் தான் பின்னாடி நம்மளுக்கு இருக்குதுங்க. சேக்கப்சரு அதுக்குள்ளே ஒரு சின்ன பிஸ்டன் மாதிரி மாட்டி விட்டுருக்குறாங்க. அந்த பிஸ்டன் நம்மளுடைய குண்டு குழி எந்த அளவுக்கு இறங்குதோ, நம்ம குழியில் இறங்குச்சுன்னா பிஸ்டன் கம்மியாக வேலை செய்யும். நல்லா பெரிய குழியில் இறங்குச்சுன்னா பிஸ்டன் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு மேலே ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல், அது ரப்பராக ஃபைபரான்னு தெரியல, அதுவும் இருக்குது. ரப்பர் மெட்டீரியல் தான். அதுவும் ஒன்று மாட்டி வச்சுக்கிறாங்க மேலே. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு குழியில், பெரிய குழியில் நம்மளுக்கு கீழே இறங்குதுன்னு பார்த்தீங்க, இப்படி கீழே இறங்கும் இந்த கை, இந்த பெருவர் இப்படி கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் செர்டைன் லிமிட்டுக்கு மேலே இது இப்படி பிடிச்சிக்கும், விடாது, ரொம்ப கீழே விடாது. அதுக்கப்புறம் பெரிய குழியில் அடிக்கும் போது அடிச்சதுன்னா இங்கேருந்து இதுக்கு மேலே போகாது, இதோட நின்றுக்கு அந்த ரப்பருடைய சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சஸ்பென்ஷனோட விஷயத்தை பற்றி நாளைக்கு வீடியோவில் வெளிச்சம் ஃபுல் டீட்டெயிலாக ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவார். நான் உங்களுக்கு ஓட்டும்போது எப்படி இருக்குது நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்படி மேலே ஏறி கீழே இறங்குது பாருங்க. இந்த ஜம்பிங் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. போன வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேறு லெவல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபீலிங் நல்லா இருக்குது.
இப்போதைக்கு இது வந்து ஜோல்டிங் ரோடு தான். நீங்கள் நல்லா பார்த்துங்க, இது ஒரு ஹைவேஸோ இது நல்ல ரோடோ எதுவுமே கிடையாது. ரொம்ப பழைய ரோடு, ஜோல்டிங் ரோடு. இந்த ஜோல்டிங் ரோட்டில் ஃபீலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இவங்க நேற்று ஒரு இது போட்டிருந்தாங்க, இந்த சஸ்பென்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ போட்டிருந்தாங்க. எம்எஸ்பிடியில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க சென்னையில். ஒரு எத்தனை டம்ளர் இருக்குந்தாங்க தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, 4, 7, 8, 9, 10 டம்ளர். 10 டம்ளர் அழகாக தண்ணி ஊற்றி பானட் மேலே வச்சுருப்பாங்க. பின்னாடி ஹேண்ட் ரெஸ்ட்லேயும் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றி இறக்குவாங்க மெதுவாக. அது ஒன்று காமிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பக்கம் வீடியோ தான் நான் காமிக்கிறேன். வந்துட்டு மேக்கப் போட்டு வருவாங்க பேக் சீட்டில் உட்காந்து, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஆடாமல் செய்யாமல். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் லெட்டர் எழுதிட்டு வருவார் பேக் சீட்டில் உட்காந்து. அது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த வண்டி வரட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஸ்டேரிங்லாம் நல்லா தண்ணியாட்டு இருக்குதுங்க. அது அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. நான் இன்னும் ஹைவேஸ்க்கே போகலை. இங்கே வருங்க, இங்கே வரும் ஜோல்டிங் வருங்க எப்படி. பட் அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, பாடி ரோல் அது இருக்கான்னு கேட்டால் அந்த எஸ்யூவிக்கு உண்டான குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து யாருமே இது பண்ண முடியாது. அந்த எஸ்யூவிக்கு உண்டான குணத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த சஸ்பென்ஷன் வேலை செஞ்சுருக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஹைவேஸில் போகாமல் அந்த ஹைவேஸ் விட்டு கட் ரோடில் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி கட் ரோட்டை நீங்கள் போகும்போது 100% உங்களுக்கு ஃபீலிங் தெரியும். எனக்கு இப்போ நல்ல ஃபீலிங் தெரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒட்டகம். ஆனால் ஆமாம், ஒட்டகம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் மாடு பார்ப்போம், இங்கெல்லாம் ராஜஸ்தானில் ஒட்டகம் பார்க்குறோம். ராஜஸ்தான் ஜெய்சல்மர். நான் உங்களுக்கு ஹைவேஸ் போயிட்டு ஓரளவுக்கு நான் ஸ்பீட் எடுத்து காமிக்கிறேனுங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் மெதுவாக இங்கே ஓட்டுறதுல, நான் காலையில் லோக்கலில் ஓட்டுனதில் வந்து ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. பிரேக்கும் நல்லா இருக்குதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, திடீர்னு விசுக்குன்னு வச்சோன்னே நல்லா மசனாயாட்ட பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மசனாய் இல்லாமல் நார்மல் நாய் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 90%. ஒரு நெம்மையே கேப் இருக்குது. அந்த 90க்கும் 100க்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த இது வந்து லைட்டாக இருக்குது. அதுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். நம்ம மேனுவல் வண்டி வரட்டுங்க, ஓட்டி பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2.2 எம்ஹாக் இன்ஜின்னு. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு இந்த என்னுடைய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு, இன்ஜின் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டிஎம்எஃப்க்கு தெரியும். சப்போஸ் நம்ம டிஎம்எஃப் யாராவது XUV 700 வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ஓட்டி இருக்கிறீங்க, என்ன மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிட்டார். அவர் வண்டி தான் வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன், நேரம் இல்லாமல் அப்படியே ஓடிட்டேன், மறந்துட்டேன். அவர் ஆவரேஜாக 15 கொண்டு வர்றாருங்க. மேக்ஸிமம் 100க்குள்ளே தான் ஓட்டு வர்றாரு, 100வே தாண்ட மாட்டார். அதனால் ஆவரேஜாக வந்து அவர் 15 கொண்டு வர்றாரு. நீங்கள் ஏதாவது லோக்கலுக்கு எவ்வளோ கிடைக்கிது, லாங் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய ஆட்டுக்குட்டி இருக்குது, ஆட்டுக்குட்டி மேப்பாங்களாட்டு இருக்குது. கிடாயும் இருக்குது, செம்பரியாடும் இருக்குது. ராஜஸ்தானில் நிறைய ஆட்டுக்குட்டி இருக்குதுங்கோ. அந்த பவரு, பிக்கப்பு, அந்த புள்ளிங்கெல்லாம் அதே தான். அந்த டார்க் கன்வெர்ட்டோட ஃபீலும் அதே தான். என்னென்னா நம்மளுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை இதில். கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்டியை ஓட்டுறவங்க விஸ்குன்னு மாற்றி அமுத்தி விட்டு ஓட்டுவாங்க பேடல் ஷிஃப்டர்ஸு. அது கொஞ்சம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் விலையில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட்சைஸ் எஸ்யூவி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக பிடிச்சிருக்குது. அந்த மார்க்கெட் பிடிச்சிருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்சம் ரூபாயில் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மிட்சைஸ் எஸ்யூவி பயங்கர காம்படிஷனில் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பயங்கர காம்படிஷனாக இருக்கும் இந்த வண்டி. என்ன காரணம்னா, இந்த வண்டி ஆரம்ப விலை வந்து உங்களுக்கு 13,66,000 ரூபா பெட்ரோல். ஒரு 1.5-2 லட்சம் ரூபா போட்டாலும் ஒரு 15 வந்துடும் பெட்ரோல். எனக்கு தெரிஞ்ச பெட்ரோல் வந்து ஒரு 12-13 கிடைக்கும் ஆவரேஜாக. லாங் வரும்போது ஒரு 5 நெருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 13-14-15 தான் நெருக்க முடியும்னு நினைக்கிறேன் பெட்ரோலு. யாராவது பெட்ரோல் வச்சுருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டாடாட்டா
இருங்க, இந்த இடத்த பற்றி நான் பேசிடுறேன். இங்கே பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லாக பேட்சுங்க, ஃபுல்லாக பேட்ச் ரோடு. ஏகப்பட்ட இடத்துல பேட்ச் போட்டுக்கிறாங்க. குழி அவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுங்க வண்டி, ரொம்ப ஃபீல் தெரியுது. நீங்கள் பழைய வண்டி எக்ஸி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வண்டி வந்தோன்னா ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதில் வந்து விலைக்கு பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. பேசிக் மாடல் இந்த ஏஎக்ஸ்லேருந்தே கொடுத்துட்றாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் நல்ல வேல்யூ ஃபார் மணி ஒர்த்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AX7 இருக்குது பாருங்க. AX7 அத்தனையுமே கொடுத்துருவான். சன்ரூஃப்லேருந்து அலைவிலேருந்து 3 டிஸ்பிளேலேருந்து அத்தனையுமே மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,66,000 ரூபா ஆன் ரோடு வரும்போது உங்களுக்கு ஒரு இதில் ஒரு 2.5 சேர்த்துனீங்கன்னா 14, 15, 16, 17 ரூபாய்ன்னு வச்சுக்கங்க. ஒரு 17 சில்லறைன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான். 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு பார்த்துக்குங்க. இதில் 5 சீட்டர் இருக்குது, 6 சீட்டர் இருக்குது, 7 சீட்டர் இருக்குது. இந்த 3மே இருக்குது. இந்த 3க்குமே வந்து குழு சீட் கொடுத்துட்டாங்க பின்னாடி. ஆனால் 6 சீட்டர் ஆப்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AX7 மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த டெக் பேக்கா, டெக்னோ பேக்கா, லக்ஸுரிக்கு பேக்குங்க, அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது இங்கே பாருங்க, குழி அடா அடா அடா, ஒரு துளி தெரியலிங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குமா? ஜம்முன்னு இருக்குது, செம ஃபீலிங். ஸ்பீடு பிரேக்கு விட்டுறலாமா? அவ்வளோதான், சின்ன ஸ்பீடு பிரேக்கு, டக்குன்னு ஏறிங்குவார். இந்த இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்குங்க, அவ்வளோதான். எல்லாமே என்னென்னா டோட்டலாகவே இந்த சஸ்பென்ஷன் வாங்கிக்குது. இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து எண்டு, பால் ஜாயிண்ட்டு, லோயர் ஆர்மு, ஸ்டேரிங் பாக்ஸு, இதுதானுங்க. இதில் வந்து இவங்க மெயினாக வேலை செஞ்சுருக்கிறதே வந்து ஸ்ட்ரெட்டில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரெட்லேயும் பேக் ஸ்ட்ரெட்லேயும் தான் மெனக்கெட்டு நம்ம வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நார்மலாக FTTங்கிறது எல்லாருமே வச்சுருக்கிற ஒரு சஸ்பென்ஷன் தான். பட் என்ன இருந்தாலும் அதில் வந்து என்ன உள்ள புதுசாக புகுத்த முடியுமோ உள்ள புதுசாக புகுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக இந்த டைவன்சி. இது வந்து ரொம்ப ரோடே கிடையாது, மேலே ஏறி ஆடுது. இங்கே வரும் இந்த இதுக்கு வந்து உடம்பு ஆடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடத்தான் செய்யுங்க. நம்ம உடம்புன்னு இல்லைங்க, இந்த வண்டியில் ரோட் சைஸ் கொண்டு வந்து ஓட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆடத்தான் செய்யி. அந்த மாதிரி ஒரு இடம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட்டு இதுதான். இந்த பாடி ரோடில் வந்து முதல்ல இருந்த வண்டிக்கு கம்மியாக இருக்குது. அது கண்டிப்பாக இருக்கும். பாடி ரோலவர் லெஃப்ட்டு போகணுமா, இப்படி லெஃப்ட்டு போகிறது, இந்த பக்கம் போய்க்கலாம். இன்னும் அது இதுதானுங்க ராஜஸ்தானுடைய மார்க்கெட் ஏரியா. கடைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த ரூட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். டிஃப்ரெண்ட்டான ஊர், டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. முதல் முறையாக நான் இது வரைக்கும் ராஜஸ்தான் ஜெய்சல்மர் வந்தது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னென்னாங்க, இப்போது சில வண்டிகளில் வந்து நான் ஓட்டும்போது வந்து கை வந்து மேக்ஸிமம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது நான் அந்த கையை தூக்கி இது மேலே வச்சுக்கணுங்க, டோர் பேடு மேலே வைப்பேன். இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக பண்ணியிருக்குது டோர் பேடு, அதில் அப்படி கையை அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. டோர் பேடு கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. அதில் இப்போ ஓட்டும்போது நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப நேரம் ஓட்டிகிட்ருக்கங்காட்டி தான் இந்த வண்டியினுடைய இது வந்து ஒவ்வொரு இது வந்து நம்மளுக்கு தெரியுது. மெயினான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முன்னாடி கண்ணாடிக்கு வருங்க. இது ஆக்சுவலாக அவர் வெளிச்சம் கூட இன்டர்வியூலேயும் நான் பேசியிருக்கேன். இந்த கண்ணாடியை வந்துங்க மேலே ஒரு லேயர், வெளியில் ஒரு லேயர், நடுவில் வந்து ஒரு இது வச்சுருக்குறாங்க ஷீட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூவி ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நார்மல் கண்ணாடிக்கு இதுக்கும் ஒரு 7% வரைக்கும் 7% வரைக்கும் வெயில் வந்து தடுக்காட்டுதுங்க உள்ளுக்குள்ளே. அந்தளவுக்கு இப்போ நல்லாவே கரண்ட் இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு 23 டிகிரி இருக்குது. இதெல்லாம் பெரிய வெயில் கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஊருக்கு வரட்டும், வந்துட்டு வெயில் நிறுத்தி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சரி, இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த வகையில் ஓட்டி பார்த்ததில் இப்போ லோக்கல் ஓட்டுறதுக்காகட்டுங்க, அந்த குண்டுங்குழியில் ஓட்டுறதுக்காகட்டும், ஒரு
இந்த ரோட்டில் ஜோல்டிங் ரோட்டில் ஓட்டுறதுக்காகட்டும் எல்லாமே ஃபீல் நல்லா இருக்குது. இன்னும் ஹைவேஸ் வரல. நான் ஹைவேஸில் ஏறி அதில் ஒரு ஃபீல் காமிச்சிட்டு மக்கள் வந்து பெருசாக சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் நடு சீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கும் கொடுக்கல. ஆனால் 9S கொடுத்துருந்தாங்க. இதே XUV700 EV வெர்ஷன் இருக்குது பாருங்க 9S, அந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஏன் இந்த வண்டி கொடுக்கல, இதை நான் அவர்கிட்டயே கேட்டேன், வெளிச்சமனுங்கிட்டே கேட்டேன். அண்ணன் வந்துட்டு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்டோம், சரி ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இருக்கட்டுமே அப்படிங்கிறாரு. அண்ணனே சொல்கிறாரு, சரி அடுத்த தெரியாது கொஞ்சம் கண்டிப்பாக கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் மக்கள் ரொம்ப வந்து பின்னாடி சீட்டில் கோர்றவங்க இப்படி தான் குழந்தைங்க தான் கோர போகிறாங்க. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு பெரியவங்கன்னு ஏறும்போது இந்த சீட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தள்ளும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமுத்து மட்டும் லைட்டாக அமுத்தி பார்த்துக்கிறதுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பேர் என்ன அடாஸ் வந்து உள்ளே போகிற விட மாட்டேங்குது. ட்ராக் மாறக்கு ட்ராக் மாறும்போது நம்ம இண்டிகேட்டர் போட்டதை மாறணும். இல்லை நீங்கள் அடாஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடாஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். 85. ஆனால் சும்மா அசால்ட்டாக செய்கிறதுங்க வண்டி. என்னென்னா தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, XUV7XO பொறுத்த வரைக்குமே காலை வச்சிங்கன்னா சும்மா சொரவான மாட்டு போயிட்டே இருக்குது. அந்த ஸ்பீடு போகிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் மீட்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஓ வண்டி 120 போதா 140 போதான்னு ஒன்றுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, 3XO பொறுத்த வரைக்கும், சாரி 7XO 3XO வாயில் வந்துருச்சு. 7XO பொறுத்த வரைக்கும் விபரீத விளையாட்டெல்லாம் விளையாண்டுறாதீங்க. நல்ல ஒரு கார்னரிங் ஒன்று வருது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? அப்பா 100 110 செம்ம ஸ்டேப்பிளாக இருக்குதுங்க, செம்ம ஸ்டேப்பிளாக இருக்குது. இதெல்லாம் ஹோட்டல்ஸுங்க, எல்லாமே இந்த டெசார்ட் ஹோட்டலு அப்படி சொல்லி தான் போட்டிருக்குறாங்க எல்லாம். அப்படியே வந்துட்டார் ஐயா உள்ள. நடு ரோட்டு ஒருத்தர் போகிறாரு பாருங்க, புல் கைட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு பாருங்க. ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகம். இந்த இதே வேற ஆஃப் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன, லேனு இல்லை, அது ஆஃப் பண்ணலாம். அதுக்கு இருக்குன்ட்டே கிடக்குது, தள்ளி விட்டே இருக்குது வர இந்த பக்கம். பேக் சீட்டில் உட்காந்தாச்சுங்க. அதுக்குள்ளே ஒட்டகம் வேறு நின்றுட்டு இருந்ததுங்களா, அதை வேறு பார்த்துட்டு தெரியுமா போச்சு. கிட்ட வேறு போய் பார்த்துட்டு போட்டோவெல்லாம் பிடிச்சிட்டுங்க. அடாடா, அதெல்லாம் நம்ம புதுசாக பார்க்குறோமில்லங்க. நம்ம ஊரில் என்றைக்காவது ஏதோ பக்கத்து இந்த மாதிரி 5 வரும்போது என்றைக்காவது ஒரு ஒட்டகம் வரும். அப்போ வேணா ஊரில் பார்த்துருக்குறோம். அதனால் பெருசாக அந்த ஒட்டகத்தை எங்கேயும் பார்த்ததில்லை. சரி அதனால் பார்க்கலான்ட்டு கீழே இறக்கி போட்டோவெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன். இப்போ தான் நம்ம பையனை ஓட சொல்லியிருக்கிறேனுங்க. போன தடவை பேசும்போது யாரோ கேட்டிருந்தாங்க, என்ன உங்கள் பையனுக்கு லைசன்ஸ் வாங்கியாச்சா, பையனை ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. எத்தனையோ வயசுன்னு சொன்னாங்களே யாரோ வந்து ரித்திக்கு 12 வயசு 13 வயசோ சொன்னாங்க. ரித்திக் தங்க உனக்கு 12 வயசு 13 வயசு பையனை எப்படி ஓட்ட சொல்கிறீங்கன்னு. காலேஜ் செகண்ட் இயருங்க, 18 வயசு முடிஞ்சதுங்க. முடிஞ்ச உடனேயே லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் வண்டியை கையில் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா கொடுப்பங்களா? ஏனுங்க இந்த மாதிரி ஊருக்கே அட்வைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தவறு வந்து பண்ணக்கூடாது இல்லைங்க. அதனால் தெளிவாக லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. முதல் பையனை கேட்டுக்கலாம் எப்படி இருக்குது ஓட்டுறது. தங்க எப்படி இருக்குதும்மா ஓட்டுறக்கு? ஓகே, என்ன நிறைகள்? நிறைகள்னு சொல்லணும்னா எல்லாமே நல்லா இருக்கு. குறை வந்துட்டு வைப்ரேஷன் தெரியுது, லைட்டாக வைப்ரேஷன். ஹை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின் 2200 சிசிக்கு உண்டான லைட்டான வைப்ரேஷன் இருக்குது. இருக்குங்க. இந்த லேன் அசிஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது ஆஃப் பண்ணிக்கலாம். லேன் அசிஸ்டண்ட்டில் ஒரு மேட்டர் கிடையாது. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது. எல்லா தடவையும் நம்ம தான் போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கு. நிறைய அது மட்டும் பார்த்துருந்துக்கணும், மற்றபடி ஓட்டுறதுக்கெல்லாம். ஓகே,
இப்போ எனக்கு பேக் சீட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பழைய சீட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜம்முன்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு இப்படி ஓட்டிகிட்டு வர்றான் வண்டி ஒன் வேலை, வேண்டி ரைட் ஏறி வர்றான் அவ்வளோ ஒன் வேலை. சரி விடு, இதெல்லாம் வெளியூர் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், இல்லை வேறு வழி இல்லை. நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் அது இது பார்த்துட்டு இருக்கிறீங்களே இப்போ இந்த இடம், இதுக்கு அப்படியே நேர் பேக் சைடு வந்து பாலைவனம் தான், மண் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் குடியில் போட்டு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தங்குற ரெசார்ட்ஸ். இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டேன், வர முடியல. பட் இன்றைக்கி வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேங்க. அப்படியே இது எல்லாமே ரெசார்ட் எடுத்துக்கிறேன். தம்பி எல்லாம் சைலண்ட் போடுப்பா. இல்லை, ஓ இங்கே வச்சுட்டியா ஃபோனு? அதான் கேட்டேன். அதுக்கப்புறம் பேக் சீட்டில் வந்து அந்த குதி வந்து கம்மியாக இருக்குது நல்லாவே. அவங்க என்னதான் வந்து கடைசி சீட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து நடு சீட்டுக்கு போடுறத விட நடு சீட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கடைசி சீட்டில் போய் உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் கடைசி சீட்டில் போய் கோர்றங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பொடிச்சுக்கு தான் கோர முடியும். 10 வயசு 12 வயசு 12 வயசு குழந்தைங்க 15 வயசுக்குள்ளே பொடிச்சுக்கு 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கோரலாம். மேக்ஸிமம் அதில் எல்லாம் லக்கேஜும் ஏற்றிக்கிறாங்க. ஒரே ஒரு வெடிச்சு ஒரு 6 பேர் போகிறனா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக சீட் எடுத்து விடுறாங்க. அதனால் அதில் கோந்து பார்க்குறத விட எனக்கு இதுலேயே கோந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்குன்னு. அந்த நான் உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது நான் ஒரு ஃபீல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லைட் பாடி ரோல், அது வந்து எஸ்யூவிக்கு உண்டான குணம். அது மகேந்திரா அப்படின்னா தான் அதுக்கு பேர் எஸ்யூவி. அந்த லைட்டை இருந்தால் தான் அதுக்கு பேர் மகேந்திரா. ஏன்னா எஸ்யூவினாலே மகேந்திரா தானுங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்பாக்களி இல்லை, ஓகே விஸ்க்கு நான் ஆப்பானவர் நினச்சிட்டேன் நான். அப்பா மெதுவா மெதுவா சூப்பராக இருக்குது. அதுக்கு சீரி எங்கேயுமே வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பார்த்துட்டு இருந்தேனுங்க, எங்கேயாச்சும் வைக்க முடியுமா அப்படின்னு. கை வேறு வலிக்குதுங்களா, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்கிறேங்களா, அதனால். பேக் சீட் நல்லா இருக்குதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நல்லா ஹைவேஸில் போயிட்டுருக்குறோம். இந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும் போது ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. மற்றபடி வந்து அந்த சின்ன சின்ன அதுக்கு பேர் என்ன, ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வராமல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீலே தாங்கிக்குது. ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கின அந்த ஃபீலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடி எந்த அடி விழுந்தாலுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சஸ்பென்ஷன் தாங்கிக்குது. இவங்க எடுத்தோடனே என்ன பண்ணாங்க, ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட் ஒன்று விட்டாங்க. நாங்கள் வந்த உடனே காலையில் ரூமில் கிளம்பி வந்தோமில்லைங்க, வந்த உடனே நான் அந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சஸ்பென்ஷன் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. நல்ல மரக்கட்டையை வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருந்தாங்க, எச் கம்மியாக கட்டேன். நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் இருந்தால் நான் இங்கே போடுறேன். அதில் ஏறி இறங்கும் பாருங்கள், அப்படியே எங்கள் அப்பா அந்த பின்னாடி லோயராம் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு லோயராமு. இந்த லோயராம் வண்டி வந்து அப்படியே தான் இருக்குது, பாடி அப்படியே இந்த லோயராக மட்டும் மேலே போகும் பார்த்திங்க, அப்படியே அழுங்காமல் மேலே போய் வரும், அழுங்காமல் மேலே போய் வரும். அது ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த மண் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேடு ஏறி கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இரும்பில் ஸ்டெப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து அவ்வளோ அழகாக இறங்கு, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். என்ன விஷயம், டெட் பெடல் பக்கா. எல்லா வண்டியும் கம்பேர் பண்ணும்போது அந்த வைக்கிற இடம் சூப்பராக இருக்குது. அதுதான் அப்படியே நான் ஒரு மெயினான விஷயம் பேசிகிட்டு இருந்தேன், இந்த ரேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எஸ்யூவி, மிட் சைஸ் எஸ்யூவி, இது 5 சீட்ரு 6 சீட்ரு 7 சீட்ரு 3மே வருது. டீசல் மெயினான விஷயம் நோட் பண்ணிங்க, டார்க் கன்வெர்ட்டர். ஒரு 20 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு இதில் 2 மாடல் கிடச்சிருது. AX7 கிடச்சிரும், AX5 கிடச்சிரும், AX7 கிடச்சிரும், 2 மாடல் கிடச்சிரும். இத்தனை ஆப்ஷன் சொல்கிறேன் டீசலில். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வண்டி, இவ்வளோ பெரிய ஆடல் பாடலாக ஒரு நல்ல இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். சரி, இதுதான் பேக் சீட்டோட இது. மொத்தத்தில் ஆல் ஓவர் இது பார்க்கும்போது வண்டி வந்து ஓவரால்
நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது, அவங்க செஞ்ச வேலைகள் வந்து நம்மளுக்கு தெரியுது. சரிங்க, நான் போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேனுங்க. இதுதான் இந்த 2006 7XO உடைய டிரைவ். 2026. அது ஏதோடு பேசிட்டு இருக்கிற மாதிரிதாங்க விஸ்கன்னு மறந்துடுறோம். அதே நம்ம முக்கியமாக இந்த நாயத்தை பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த கரண்ட் மரம் இருக்குதுங்க, இங்கே கரண்ட் கம்பி போகுது. இந்த கரண்ட் கம்பியில் ஊறாமே இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று பிளாஸ்டிக்கில் கட்டி தொங்கிட்டுருக்குறாங்க. மேலே ஒரு பிளாஸ்டிக் கப்ளிங்கான போட்டிருக்காங்க. அந்த கப்ளிங்கில் கீழே வந்து சுற்றுற மாதிரி ஒரு இது போட்டு விட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரியலிங்க, பூரா அடிக்கும் தலைக்கும். இந்த கரண்ட் கம்பி எங்கே இருக்கோ அங்கே பாருங்க, அந்த பெரிய ஹெச்டி கம்பியெல்லாம் போதும், அங்கே ஹெச்டி கம்பியிலெல்லாம் போட்டிருக்குறாங்க. எதுக்குன்னு தான் தெரியலைங்க. ராஜஸ்தானில் இப்படி ஒரு புதுசாக போட்டுக்கிறாங்க, என்னென்னு தெரியல. சரி, அதை பற்றி வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த 2026 7XO மெயினான விஷயம் நம்ம பேசுகிறது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட்டு காராக இது வந்து அமையும். 20 ரூபாய்க்குள்ள டீசல் பார்க்குறவங்க, மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரொம்ப 20 ரூபாய்க்கு மேலே வந்துடும். மேனுவல் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. மேனுவல் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 20 லட்சம் ரூபாய்க்குள்ள டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த சஸ்பென்ஷன் வந்து அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அது நம்ம ஓட்டும் போது மட்டும்தான் தெரியும். அது நீங்கள் வந்து ஷோரூமுக்கு வண்டி வந்துருச்சுங்க, நீங்கள் வேணால் வந்து கோயம்புத்தூர் ரமணி மகேந்திராவில் இருக்கும், நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். திருப்பூர் ரமணி மகேந்திரா இருக்குது. அதை வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த 7XOவை நீங்கள் ஓட்டி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.